அந்த பழி உணர்ச்சின்னு வரும்போது என்ன நினைப்பாங்கன்னா, சரி விவாகரத்து ஆகுது, இவனை எப்படியாவது நம்ம வந்து பழி வாங்கணும். அது எப்படி வாங்குவாங்க? இருக்கிறதே இதே ஒரு ஆயுதம் தான் பெண்ணுக்கு. என்ன ஆயுதம்னா, 22 வயசுல என்ன டைவோர்ஸ்ன்னு நாங்கள் நினைப்போம். என்னன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அலுமினி வேணும், ஜீவனாம்சம் வேணும். ஆனால் அந்த பையன் சம்பாதிக்கிறது மாதத்துக்கு ஒரு ஹார்ட்லி 15-20 ஆயிரம். ஆனால் அவளுக்கு வந்து ஒன் டைமாக எனக்கு ஒரு 5 லட்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெண் வேலை செய்யலைன்னா அவளுக்காக சப்போர்ட்டாக தான் இந்த ஜீவனாம்சம் இருக்கே தவிர, நான் வேலை செய்கிறேன் எனக்கு பணம் வருது ஆனால் பழி வாங்குறதுக்காகங்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். கோர்ட் அப்படி பார்க்குமா? இது வேலைக்கு போகிறாங்க அதனால் அவங்களுக்கு வேணாங்கிறது கோர்ட் பார்க்குமா? ஏன்னா அங்கே வந்து கல்யாணங்கிறது வந்து ஒரு கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட்னு இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்லயே வந்து அந்த ப்ரீனப் அக்ரிமெண்ட்டை எல்லாத்தையும் போட்டுப்பாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து இன்னமும் அந்த ப்ரீனப் அக்ரிமெண்ட்டுங்கிறது வந்து இருக்குது. ஆனால் லீகலாக அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இன்னமும் வந்து கல்யாணம் வந்து ஒரு சேக்ரெட் இது அப்படின்னு நம்ம வச்சுட்ருக்கோம். ஸோ திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஒரு காரணமாக இருந்திருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஐ வில் டெல் யூ சம்திங். நீங்கள் வந்து கேட்குற கேள்வியில் வந்து ஆக்சுவலியாக ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் தான் கல்யாணமே நல்லாயிருக்கும். There has to be some romance. And so when the romance is missing, physical relationship is also bad. வணக்கம் மேடம். வணக்கம். எல்லா ஆண்களுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, பெண்கள் வந்து விவாகரத்து கேட்கும்போது ஜீவனாம்சம் கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு ஆண் தன்னுடைய மனைவி கிட்ட ஜீவனாம்சம் கேட்க முடியுமா? கண்டிப்பாக கேட்க முடியும். அது எந்த நிலையிலனா, ஒன்று அந்த ஆணுக்கு வந்து அந்த பெண்ணோட சம்பாதிக்கிற சேலரி வந்து கம்மியாக இருக்குது, பெண்ணுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும் போது கேட்கலாம், ஜீவனாம்சம் கேட்கலாம். ஆனால் அது எல்லாருக்கும் தெரியுமா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் பேசின மாதிரி, எப்படி மீடியேஷனுங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படாத ஒரு செக்ஷன் வந்து ஒரு கோர்ட்டில் இருக்குதோ, அதே மாதிரி இந்த அலுமினி அப்படிங்கிற ஒரு விஷயம், ஜீவனாம்சங்கிறது வந்துட்டு ஆண்களுக்கும் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுதாங்க. நார்மலாக வந்து அந்த புரிதல் கிடையாது. அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ் கம்மி நம்ம நாட்டில். ஸோ அதனால் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் கண்டிப்பாக கேட்கலாம். நீங்கள் நிறைய மீடியேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் இது மாதிரியான ஏதாவது கேசஸ் வந்திருக்கு? எங்கிட்ட வர நம்ம மீடியேஷனுக்கு வர கேசஸ்லேயும் ஆண் வந்து பெண்ணோட கம்மியாக சம்பாதிக்கிறதோ, சம்பாத்தியமே இல்லாதோ, அந்த மாதிரி கேஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக ஒன்று போயிட்டுருக்கு. ஆனால் அதில் எப்படின்னா, பெண் வந்து ஆணோட நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் ஜீவனாம்சம் கேட்குறாங்க. ஸோ நாங்கள் மீடியேஷன்னு வரும்போது நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற அளவு ஜீவனாம்சம் கிடைக்காது. அதனால நீங்கள் யோசிச்சு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சம்பாத்தியம் அதிகமாக இருந்தாலும் அவங்க கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ரைட்ஸ் இருக்காங்கிறது வேற, கேட்குறாங்க. அவங்க என்ன ஆகுது, ஒரு எப்போ வந்து விவாகரத்துக்குன்னு வராங்க, ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நெகட்டிவ் ஆகிடுச்சு, டாக்ஸிக் ஆகிடுச்சு, அப்போ தான் வராங்க. அப்போ என்னென்னா அவங்க வந்து ஒரு பழி உணர்ச்சியோடு வராங்க, சில ஆணும் சில பெண்ணும். அந்த பழி உணர்ச்சின்னு வரும்போது என்ன நினைப்பாங்கன்னா, சரி விவாகரத்து ஆகுது, இவனை எப்படியாவது நம்ம வந்து பழி வாங்கணும். அது எப்படி வாங்குவாங்க? அவங்க இருக்கிறதே இதே ஒரு ஆயுதம் தான் பெண்ணுக்கு. என்ன ஆயுதம்னா, ஒன்று பணம், நம்ம வந்து எப்படியாவது அவன்கிட்ட கரைச்சிடணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் வராங்க. நிறைய சம்பாதிச்சாலும் ஆண்கிட்ட நம்ம ஜீவனாம்சம் வாங்கணும்னு வராங்க. இன்னொன்று வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்குன்னு சொல்லுன்றது தெரியாது வெளியில். ஸோ அந்த டைம்லேயும் இந்த மாதிரி நடக்குது. ஏன்னா தெரியாது இல்லையா அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது, எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனாம்சம் கேட்டுட்டு வராங்க. ஜீவனாம்சம் வாங்குறதுக்கு ஆணோ பெண்ணோ இதெல்லாம் சப்மிட் பண்ணணும், இந்த க்ரைட்டீரியாலாம் இருக்குது அப்படின்னு என்ன ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. 2 பேருமே வந்து அவங்கவுங்க சம்பாத்தியம், அவங்கவுங்களுக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது எல்லாமே அவங்க வந்து ஃபைல் பண்ணி ஆகணும் கோர்ட்டில். அதை வச்சு தான் கோர்ட் வந்து டிசைட் பண்ணும் என்ன ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் தற்செயலாக பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெரிய அமௌண்ட் வந்து பெண் கேட்குறா, ஆனால் வந்து கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணுறது அதில் வந்து ஹார்ட்லி 10% தான் கொடுத்துருக்கு. அது ஏன் அப்படின்னா, ஏன்னா அதே தான் அந்த பழி உணர்ச்சி இருந்திருக்கலாம், இல்லைனா எனக்கு இவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு பூஸ்ட் பண்ணி கேட்குறது அந்த மாதிரி. ஆனால் கோர்ட்டு என்ன பார்க்கும், அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாமே வாங்கும், அவங்க ப்ராப்பர்ட்டி, அவங்களோட இன்கம் என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு, ப்ளஸ் இப்போ குழந்தைங்க இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அதெல்லாம் ஒரு கணக்கு பண்ணி தான் ஒரு பர்சன்டேஜ் தான் பெண்ணுக்கு வந்து ஜீவனாம்சமாக கொடுக்குறாங்க. இப்போ வந்து கோர்ட்டு வந்து இதெல்லாம் தலையிட மாட்டாங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 40 லட்சம் கேட்டு கோர்ட் வந்து 3 லட்சம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த
40 லட்சம் ஏன்னு ஒரு கேள்வி வந்து கோர்ட் எழுப்புமா? அவங்க வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ வந்து 40 லட்சம் கேட்கும்போது அதுக்கு வந்து கேட்டுப்பாங்க, இதுக்கு இவ்வளோ வேணும், குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, என்னோட வீட்டு வாடகை, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து அவங்க கனெக்ட் பண்ணி தான் கேட்பாங்க. அப்போ அந்த 40 லட்சத்தையும் அவங்க வந்து இதெல்லாம் இருக்குன்னு சப்மிட் பண்ணணும். யா ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆண் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, இதுலேருந்து நான் எப்படி கொடுக்கறதுன்றதுனால கோர்ட் வந்து 3 லட்சம் ஆர்டர் பண்ணியிருக்கு. பட் இப்போ இதுவே மீடியேஷனில் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஐ திங்க் நம்ம பேசுகிறது அவங்களும் மீடியேஷன் போயிருந்தாங்க. மீடியேஷனில் பேசியிருந்தா எங்களோட ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, பெண்ணுக்கு வந்து பெட்டராக கிடச்சிருக்கும். ஜென்ரலாக வந்து அலிமனிக்கு வரும்போது, அதான் ஜீவனாம்சத்துக்கு வரும்போது மீடியேஷனில் பேசி முடிக்கும்போது நாங்கள் சொல்கிறோம், கோர்ட்டுக்கு போனால் கூட உங்களுக்கு வராது, ஆனால் இவங்க ஆஃபர் பண்ணுறாரு, ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ ஆஃபர் பண்ணுறாரு, நீங்கள் எடுத்துக்கோங்கன்னா இல்லை அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் வந்து தப்பான அட்வைஸ். என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே இவ்வளோ கம்மி வருது, நீங்கள் கோர்ட்டில் போய் கேளுங்க, உங்களுக்கு கூட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அங்கே தான் தப்பு நடக்குது. ஸோ மீடியேஷனில் என்னென்னா, நீங்கள் பேசி முடிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ வேணும். இங்கே வந்து அந்த மாதிரி கணக்கு கிடையாது, கோர்ட்டில் பண்ணுற மாதிரி கணக்கு கிடையாது. இவங்களா ஒரு ஆஃபர் பண்ணிவிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ. அண்ட் இன்னொன்று வந்து இது வந்து நியாயமானது. இங்கே வந்து நியாயமாக வந்து சரி நான் இவ்வளோ கொடுக்க முடியும், பெண்ணு வந்து சரி நான் இவ்வளோ வாங்கிக்கிறேன் அப்படின்னு முடியறது தான் மீடியேஷன். கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் ஆர்டர் வந்து கோர்ட் என்ன டிசைட் பண்ணுதோ அதை தான் இவங்க ஃபாலோ பண்ணணும். அதே மீடியேஷனில் எப்படின்னா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ரீசெண்டாக ஒரு 1 இயர்க்குள்ளே ஒரு மலையாள மூவி வந்துருந்துச்சு. அதில் வந்து ஃபேக்காக ஒரு அலிகேஷன் கொடுத்து ஹஸ்பண்ட் மேலே அவங்க வந்து கேஸ் போட்டு அவர்கிட்ட ஜீவனாம்சமாக கேட்குற மாதிரியான ஒரு காட்சி பார்த்தேன். ஸோ அது மாதிரியான சினாரியோலாம் நடக்குதா அங்கே? கண்டிப்பாக நடக்கும். ஓகே. அது வந்து ஃபேக்காக, அது நாங்கள் வந்து அது இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. ஆனால் அவங்க பேச்சு, அவங்க இதுலேயே நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மீடியேஷனில் வந்து நாங்கள் ஜட்ஜ் கிடையாதுன்றதுனால நாங்கள் சொல்ல முடியாது, நீ ஃபேக்காக பேசுகிற அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் நான் சொன்னேன்ல, ஒரு பழிவாங்கிற உணர்வு வந்துருச்சு அப்படின்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் போவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேஸ் சொல்லுங்கள்? 22 வயசு பொண்ணு வரா, எனக்கு வந்து டைவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. 22 வயசில் என்ன டைவோர்ஸுன்னு நாங்கள் நினைப்போம். அந்த பையனுக்கு 24 வயசு தான். என்னென்னா சோஷியல் மீடியாவில் பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவளுக்கு வந்து இப்போ இஷ்டம் இல்லை இந்த கல்யாணத்தில். ஆனால் அலுமினி வேணும், ஜீவனாம்சம் வேணும். ஆனால் அந்த பையன் சம்பாதிக்கிறது மாதத்துக்கு ஒரு ஹார்ட்லி 15-20 ஆனால் அவளுக்கு வந்து ஒன் டைமாக எனக்கு ஒரு 5 லட்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து திஸ் இஸ் நாட் ப்ராக்டிக்கல், அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜீவனாம்சம்ங்கிறது வந்து ஒருத்தர் வந்து வாழ்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஜீவனாம்சம்னா என்ன, ஒரு ஆண் இருக்காங்க, பெண் இருக்காங்க, கல்யாணம் ஆகுது, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு வரும்போது செப்பரேட் ஆகிறாங்க, அதுதான் டிவோர்ஸு. டிவோர்ஸ் அப்போ ஜீவனாம்சம், இல்லைன்னா டிவோர்ஸ்க்கு முன்னாலேயே பிரிஞ்சிருக்காங்கன்னா கூட ஜீவனாம்சம் கேட்கலாம். ஒரு பெண் வேலை செய்யலைன்னா அவளுக்காக சப்போர்ட்டாக தான் இந்த ஜீவனாம்சம் இருக்கே தவிர, நான் வேலை செய்கிறேன் எனக்கு பணம் வருது ஆனால் பழி வாங்குறதுக்காகங்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். கோர்ட் அப்படி பார்க்குமா? இது வேலைக்கு போகிறாங்க அதனால் அவங்களுக்கு வேணாங்கிறது கோர்ட் பார்க்குமா? பார்க்கும், கண்டிப்பாக பார்க்கும், தெரிஞ்சால் கண்டிப்பாக பார்க்கும். பட் என்னென்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, எங்களுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு கிடையாது. அதனால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அவன் கூலி வேலையோ எதையோ செய்கிறான், ஒரு 20,000 வாங்குறான், அவளுக்கு வந்து 5 லட்சம் எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? இப்போ வந்து திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ரீசெண்டாக என்னாச்சு, வெளிநாட்டில் வந்து எங்கள் ஃப்ரெண்டோட ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. அவன் வந்து சொல்கிறான், ரொம்ப பயப்படுறான். ஏன்னா அவங்க வந்து பேக்ரவுண்ட் ரொம்ப ஒரு ரிச் பேக்ரவுண்ட். ஸோ அந்த பையன் என்ன சொல்கிறான், எனக்கு வந்து பயமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அவனோட கொலீக்ஸ் எல்லாமே நார்த் இண்டியன்ஸ். ஸோ அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, அலிமனிக்காகவே, அதான் ஜீவனாம்சம்காகவே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பணம் கேட்குறது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவன் வந்து அண்ட் அது கேஸுன்னு வந்துட்டா, அந்த ஜீவனாம்சம் ஒரு டிவோர்ஸுன்னு வந்துட்டா அது நம்மளுக்கு 6 மாதம் 1 வருஷத்தில் முடியறது கிடையாது, அது போயிட்டே இருக்கும், லைஃபே போன மாதிரி. ஸோ இந்த பையன் வந்து ரொம்ப பயப்படுறான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சொல்கிறான், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற சொத்து எல்லாமே அவங்க கேட்டு வாங்கிப்பாங்க, நான் ஏன் வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். ஸோ ஆக்சுவலாக என்ன டிஃப்ரென்ஸ்னா, வெளிநாட்டில் வந்து தெர் இஸ் சம்திங் கால் ப்ரீனப் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயே வந்து ஒரு அக்ரிமெண்ட், ஏன்னா அங்கே வந்து கல்யாணங்கிறது வந்து ஒரு கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட்னு இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், முதல்லயே வந்து அந்த ப்ரீனப் அக்ரிமெண்ட்டை எல்லாத்தையும் போட்டுப்பாங்க. இன்கேஸ் நமக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, நம்ம டிவோர்ஸ்
ஆகிறோமோ செப்பரேட் ஆகிறோன்னா இந்த சொத்து இருக்குது, இது உனக்கு, இது எனக்குன்னு முதலியே அந்த அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி செப்பரேஷன் ஆனால் அந்த ப்ரீனப் அக்ரிமெண்ட் வந்து வேலிட் ஆகிடும். ஆனால் இந்தியாவில் வந்து இன்னமும் அந்த ப்ரீனப் அக்ரிமெண்ட்டுங்கிறது வந்து இருக்குது. ஆனால் லீகலாக அது வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இன்னமும் வந்து கல்யாணம் வந்து ஒரு சேக்ரெட் இது அப்படின்னு நம்ம வச்சுட்ருக்கோம். ஸோ திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ வென் திங்ஸ் ஆர் சேஞ்சிங் லைக் திஸ் தேர் ஷுட் பி ப்ரீனப் அக்ரிமெண்ட்டும் என்ஃபோர்ஸபிள் ஆகணுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஏன்னா எல்லாமே இந்த மாதிரி நடக்கும்போது இப்போ அந்த வெளிநாட்டு பையன் நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, ஸோ அவன்லாம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஒரு ப்ரீனப் அக்ரிமெண்ட் இல்லையா மேடம் அப்படின்னு கேட்குறான். ஸோ அந்த ப்ரீனப் அக்ரிமெண்ட் இருந்தால் இந்த பிரச்சனைங்க வராது. ஏன்னா அவங்க வந்து ரிச்சுங்கிறாங்க. அப்போ வந்து என்ன பயப்படுறாங்கன்னா நாளைக்கு வந்து அந்த பொண்ணு நம்ம அது அரேஞ்ச் மேரேஜில் இப்போல்லாம் வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க என்ன செய்வாங்க, ஐயோ பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலா என்னன்னு புரியாது. ஸோ ப்ரீனப் அக்ரிமெண்ட் இருந்தால் சேஃபாக போகலாம். அண்ட் இந்த பையனை நிற்கிறது ஏன் கரெக்டுன்னா அந்த சொத்து பணம் எல்லாமே அவங்க அப்பாவோடது, அவங்க தாத்தாவோடது. ஸோ அவன் வந்து அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஏதாவது இவனால் அது லூஸ் பண்ணக்கூடாது அவங்க அப்படின்னு ஒரு மனப்பான்மையில் தான் கேட்குறான். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ரீனப் அக்ரிமெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக நம்ம இந்தியாவிலையும் வரணும். இனிமேல் வந்து அந்த கல்யாணங்கிற அந்த சேக்ரெட் ஒரு மைண்ட் செட்டு சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஸோ டைம்ஸ் பிரகாரம் நம்மளும் சேஞ்ச் ஆகும். ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது டைவர்ஸ் பண்ணிக்கிறதுக்கோ பிரிஞ்சு போகிறதுக்கோ முன்னாடியே ஒரு என்ன ப்ரிப்பேர் ஆகிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்காது. அப்படி கிடையாது. see that is called maturity. நம்ம வந்து மெச்சூர்டாக இருக்கணும் இதை பற்றி. ஏன்னு சொன்னேன்னா நாளைக்கு பிரச்சனை வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ அந்த மெச்சூரிட்டியோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை தாண்டி அந்த எமோஷன் பாண்டிங் தானே மேரேஜ் லைஃப் இல்லையா? இமோஷன் பாண்டிங் எஸ், பட் செப்பரேஷன் வரும்போது அதுவும் இமோஷன் தானே. அது வந்து ஒரு நெகட்டிவ். அது எப்போவுமே இமோஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. இமோஷன்ஸ் ஆஸ் வெரி ஃப்ளூயிட். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. அந்த புரிதல் இருந்தால் கண்டிப்பாக there's nothing wrongன்னு நான் அதனால தான் சொன்னேன் திஸ் இஸ் மை டேக் மை ஒப்பீனியன் ஆன் திஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரீனப் அக்ரிமெண்ட்ன்றது இருக்கிறது எப்போவுமே பெட்டர். ஒரு ஜீவனாம்சம் கொடுக்கணும், இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னு சொன்னதுலேருந்து எத்தனை வருஷத்துக்கு கொடுக்கணும், இத்தனை நாளைக்கு கொடுக்கணும், அப்படி ஏதாவது இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆண் பெண் இருக்காங்க, டிவோர்ஸ் ஆகுது, ஆண் வந்து பொண்ணுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். இட் இஸ் கால்ட் லைஃப் டைம் தான் அது. ஆனால் இன்கேஸ் அந்த பெண் இன்னும் மறுமணம் பண்ணிக்கிட்டா அப்போ வந்து திஸ் மெயின்டெனன்ஸ் வில் ஸ்டாப். அதனால தான் சொன்னேன் மெயின்டெனன்ஸ் ஆர் ஜீவனாம்சம் இஸ் ஃபார் ஹர் டு டேக் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப். ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவள் எப்படி டேக் கேர் பண்ணுவா? அதனால தான் அந்த மெயின்டெனன்ஸே இருக்குது. அதான் அது எத்தனை வருஷத்துக்கு தொடரணும்? லைக் டில் லைஃப் டைம். இட் இஸ் லைஃப் டைம். ஒரு பேஜ்க்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து என்னால் ஒரு 3 lakhs கொடுக்க முடியுது. நான் பிஸ்னஸ் லாஸ் ஆகி ஒரு பஞ்சபிரதேசி ஆகிட்டேன். என்னால் ஒரு 3 lakhs கொடுக்க முடியாதுல்ல அந்த ஒரு காலகட்டத்தில்னு கேட்குறேன். கண்டிப்பாக அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, கொடுத்து தான் ஆகணும். இப்போ கொடுக்கல என்ன ஆகும்? கண்டெம்ட் ஆகும், கிரிமினல் இது அஃபென்ஸ் ஆகிடும். அப்புறம் திருப்பி கோர்ட்டுக்கு போவாங்க. இப்போ அவர் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு, சார் நான் வந்து உங்களுக்கு நீங்கள் எனக்கு 3 லட்சம் சொல்லும் போது என்கிட்ட வந்து இப்போ 100 ஏக்கர் இருந்துச்சு, இந்த பில்டிங்லாம் வச்சுருந்தேன், இந்த கம்பெனி நடத்தினேன், இப்போ அந்த கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு, மூடிட்டேன், 100 ஏக்கரும் விற்றுட்டேன், இப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். என்ன புரிதல்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஒத்துக்கிட்டீங்கனாலும் கடன் வாங்கியாவது மெயின்டெனன்ஸ் கொடுக்கணுங்கிறது. பட் அது சாத்தியம் இல்லை இல்லையான்னு கேட்குறேன். அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அவருக்கு இருக்கிற அசட்ஸு, அவருக்கு இருக்கிற இன்கம், அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அந்த லைஃப் டைமுங்கிறது வந்து ஒரு இயர் ஃபார் எக்ஸாம்பிள் 15 years இருக்கும். அந்த மாதிரி அவங்க கணக்கு பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 40 லட்சத்துலேருந்து 3 லட்சம் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து மந்த்லியா இயர்லியா அது மாதிரி எதுவும்? இட் டிபெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ஆணுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸு இன்கம் வந்து லிமிட்டடாக அவர் வர சேலரி தான் வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ் போடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பெண் எல்லாமே வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்துக்கிட்டோம், 3 மாதத்துக்கு உங்களுக்கு வரும், அதுக்கப்புறம் வராது, சரி நீங்கள் வந்து ஒரு லம்சமாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மெயின். இப்போ ஈவன் எங்ககிட்ட வரும்போது கூட நாங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், சொத்தாக இருக்கோ எதுவாக இருந்தாலும் லம்சம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா லம்சம்னு வாங்கிட்டா இனிமேல் 2 பேருக்குமே ஒரு டோட்டல் செப்பரேஷன் அது. ஏன்னா மெயின்டெனன்ஸ்ன்னு மந்த்லி நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டாம். அந்த பணத்தை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியோ பேங்க்கில் டெபாசிட் போட்டோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா திருப்பி கோர்ட்டுக்கு போகிற அவசியமே வராது.
அதே மந்த்லின்னு வச்சுக்கோங்க, 1 மாதம் கொடுப்பாரு, 2 மாதம் கொடுப்பாரு, 3 மாதம், 4வது மாதத்துலேருந்து வராது. அப்போது அந்த பெண் என்ன செய்வா? 4வது மாதத்துலேருந்து வரணும்னா திருப்பி கோர்ட்டுக்கு போய் நிற்கணும், என்ன பணம் சொன்னார் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுட்டாங்க. ஹஸ்பண்ட் ஜீவனாம்சம் கொடுத்துட்ருக்கிறாரு. பட் லேட்டராக அவர் வந்து திருப்பி அப்பீல் பண்ணுறாரு தட் ஷீ இஸ் ஹேவிங் அன் அஃபேர். அவங்க வந்து லிவிங்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஒருத்தர் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க, இனிமேலும் நான் ஏன் கொடுக்கணும்? இட்ஸ் அ கிரே ஏரியா. பட் பேசிக்கலி அவர் மெயின்டெனன்ஸ் அவளுக்காக தானே கொடுக்குறாரு. ஜீவனாம்சம்ங்கிறது வந்து அந்த பெண்ணுக்காக தான், சரிங்களா? ஸோ அது கொடுத்து தான் ஆகணும். ஓகே. இப்போது பேசிக்காக ஒரு டைவர்ஸ் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் ஏறி இறங்கி ஒரு 6 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிடறாங்க. திருப்பி சேர்றதுக்கு கோர்ட்டில் ஏதாவது சொல்லணுமா? தேவையில்லை, திருப்பி போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான். ஒரு யூனிக் கேஸ் ஒன்று வந்தது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வராங்க டிவோர்ஸ்க்கு. ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ்க்கு தேர் சம்திங் கால்ட் ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். பிரிஞ்சிருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, என் ஒய்ஃப் கூட நான் திருப்பி வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கேஸ் போடுறாரு. அது வருது. அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு வாழ வேண்டாம் அவரோட, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. அந்த ஆள் சொல்கிறாரு, இல்லை அவங்களுக்கு ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது. அந்த பொண்ணு சொன்னால், எனக்கு டிவோர்ஸ் வேணாம், ஆனால் அவர் கூட எனக்கு வாழ இஷ்டம் இல்லை அப்படிங்கிறா. டிவோர்ஸும் வேணாம், ஆனால் வாழ இஷ்டம் இல்லை அப்படிங்கிறா. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, என் குழந்தைக்காக நாங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அட்வொகேட்ஸ் வராங்க, எல்லோரும் வராங்க, பேசுகிறாங்க, இது எப்படி பண்ணலாம்? ஏன்னா அவர் வந்து வாழணுன்ற, அவங்க வந்து வாழவும் வேண்டாம், அவரோட டிவோர்ஸும் வேண்டான்னு. ஸோ நான் வந்து அந்த பொண்ணை வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீ வந்து குழந்தைக்காக வாழணும்னு அவர்கிட்ட சொல்கிற, ஸோ இது வந்து யூ மீன் டு சே யூ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் அ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பட் யூ வாண்ட் டு லிவ் வித் ஹிம் இன் த ஹவுஸ்னா எஸ்ன்னா. ஸோ இந்த கேள்வி வந்து யாரும் கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவு ஓப்பன்னஸ் இல்லையா? இல்லை. ஸோ நான் கேட்ட கேள்வி ஒன்று, குழந்தைக்காக அவரோட வாழணுங்கிற, தட் மீன்ஸ் யூ டோன்ட் வாண்ட் அ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம், கரெக்ட் அப்படின்னா? எஸ் அப்படின்னா. ஸோ அந்த பையனை கூப்பிட்டு நீயும் குழந்தைக்காக வாழணும், அவளோட வாழணுங்கிற, அவள் வந்து உன்னோட வாழ ரெடி, ஆனால் அவள் வந்து ஃபிசிக்கல் இதுக்கு ஷீ இஸ் நாட் ஃபார் இட், ஆர் யூ ஓகே வித் இட் அப்படின்னு நான் சொன்னேன். நீ உடனே சொல்லாத, யோசிச்சுட்டு வந்து சொல்லுன்னு. ஸோ யோசிச்சுட்டு வந்தார். தென் ஹி செட், ஐ ஆம் ஓகே வித் இட், எனக்கு தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், குழந்தை தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. பட் ஜஸ்ட் இமேஜின், ஜஸ்ட் தட் ஒன் கொஸ்டின் ஐ ஆஸ்ட், அவங்க 2 பேரும் சேர்ந்து போயாச்சு குழந்தைய தூக்கிட்டு. ஆக்சுவலாக அவங்க என்ன காரணத்துக்காக முதல்ல டைவர்ஸ் வாங்க? காரணங்கிறது வந்து அதுதான் நாங்கள் சொல்லுவோம், இட்ஸ் கால்டு அண்டர்லையிங் இன்ட்ரெஸ்ட்னுவோம். என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால், அவங்க 2 பேருக்குமே வந்து ஏதோ பண பிரச்சனை, ஏதோ லோன் எடுத்து கட்ட முடியாமல் 2 பேருக்குள்ளே சண்டை ஆரம்பிச்சது. அந்த சண்டை தான் இங்கே கொண்டு வந்து விட்டுது அவங்கள. ஒரு வாட்டி அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா. இதே மாதிரி இன்னொன்று நடந்திருக்கு. ஆனால் அதில் எப்படின்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் ஆனாவே அது வந்து அதோட ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ திருப்பியும் 2 பேருக்கும் பிரச்சனை வந்து எல்லாம் வந்து டிவோர்ஸ்க்கு வந்தாங்க. ஆனால் 2 பேரும் உட்காந்து அரட்டை அடிப்பாங்க வெளியில் உட்காந்து. எங்கள் ரூம் வெளியில் மீடியேஷன் வெளியில் நடாது. இவங்க 2 பேர், நான் சும்மா வெளில போனால் அவங்க 2 பேர் அரட்டை அடிக்கிறாங்க, அவ்வளோ க்ளோஸாக பேசுகிறாங்க. ஆனால் அது ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் டிவோர்ஸ்க்கு வந்திருக்காங்க. த ஒய்ஃப் ஹஸ் ஃபைல் ஃபார் அ டிவோர்ஸ். அப்புறம் தான் வந்து தெரியுது, தேர் ஆர் ஸ்மால் திங்ஸ், இதே தான் பணம், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இங்கே இருக்குது, அவ்வளோதான், அதுக்காக டிவோர்ஸு. ஆனால் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், ஏன் நீங்கள் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே, இந்த மேரேஜை கட் பண்ணிட்டு போகிறது பெரிய விஷயம். ஏன்னா திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அப்புறம் பேசி அவங்கள வந்து திருப்பியும் ஒன்றா சேர்த்து போயாச்சு, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் வீட்டில். நான் அதான் சொன்னேன், நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுனால சில திங்ஸ் வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆகிடுது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது டேக்கன் ஃபார் இந்த சென்ஸ், நம்ம எது சொன்னாலும் தப்பாக தோணாது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொன்னாலும் தப்பாக தோணாது. ஆனால் கணவன் மனைவின்னு வந்த உடனே ஒரு சின்ன சின்ன பேச்சுக்கெல்லாம் சண்டை ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து யோசிக்கணும். அந்த யோசிக்காமல் ஆவேசத்தில் வந்து டிவோர்ஸ் பண்ணுறது இதெல்லாம். ஆனால் அது சேர்ந்து போயிட்டாங்க. இந்த சென்ஸ் புரிஞ்சிச்சு. நான் வந்து எடுத்து சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்கள் you've lost that flavor. இப்போ புருஷன் பொண்டாட்டியாக நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அந்த ஃப்ளேவரை திருப்பி எடுத்துகிட்டு வாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், மீதியெல்லாம் விட்டுருங்க. என்னது தெரியுமா மீதியெல்லாம்? சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஸ் தான், அதுதான் மீதி. ஏன்னா அவங்க வந்து உன்னோட ஒய்ஃபு, அவள் இப்படி பண்ணுறா, அவன் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அது மைண்டில் ஏறுது. பட் அதுக்கு முன்னால் அது தப்பாக தோணாது.
ஒன்ஸ் கணவன் மனைவி ஆயிட்டா யாராவது சொன்னா ஐயோ ஆமா இவன் அது தப்பு செய்கிறான். நிறைய காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஒரு காரணமாக இருந்திருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஐ வில் டெல் யூ சம்திங். நீங்கள் வந்து கேட்குற கேள்வியில் வந்து ஆக்சுவலாக ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் தான் கல்யாணமே நல்லாயிருக்கும். there has to be some romance and that is the difference between man and woman இல்லையா? உமனுக்கு வந்து ரொமான்ஸ் இருந்தால் தான் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வரும், மேனுக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி. ஸோ when the romance is missing physical relationship is also bad. ஸோ அதனால டிவோர்ஸ்க்கு வரவங்களும் இருக்காங்க. இப்போ வந்து புதுசாக எப்படின்னா the man is somebody who's in homosexual, he cannot, அது வந்து கே மாதிரி. ஸோ ஃபேமிலியில் வந்து பீப்புள் கல்யாணம் பண்ணால் சரியாக போயிடுங்கிற வீட்டில் மறைச்சிக்கிட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்புறம் அந்த பொண்ணுக்கு தெரியுது இவன் வந்து கேன்னு சொல்லிட்டு, பிகாஸ் த வே தே பிஹேவ் அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருது. ஒரு 2-3 டேஸ்லேயே புரிஞ்சிரும். சரி அவளும் வந்து சரியாயிடும்னு வெயிட் பண்ணுவா 1 year. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துட்டு தே ஃபைல் ஃபார் அ டிவோர்ஸ். இதுவும் நடக்குது. இங்கே தமிழ்நாட்டில் நடக்குதா? கண்டிப்பாக. ஏன் தமிழ்நாடு என்ன தனி இதுவா? எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க பையன் வந்து ஒரு 35 years இருக்கும், இன்னும் கல்யாணம் இல்லை. தான் கேட்டேன் என்னடி என்ன அப்படின்னோடனே அவள் சொல்கிறா, ஒன்றும் இல்லை, அவன் வந்து பொண்ணை பார்க்குறான், எனக்கு சந்தோஷம். ஏன்னா என் பையன் கேயாக இருக்கிறதோட உன்னை பொண்ணை பார்க்குறான், அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு இன்ஸ்டிகேஷன் இருந்தால் வயலன்ஸ் ஆகிறது வேற, இன்ஸ்டிகேஷன் இல்லாமல் வயலன்ஸ் ஆகிறது வேற. அந்த பொண்ணே ஏதாவது காரணமாக இருக்கலாம். கரெக்ட். சரி, இப்போ வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்னு கேஸை போட்டுருவாங்க. போடுறது என்ன ஈஸி தானே. ஆனால் கோர்ட்டில் இது செல்லுபடி ஆகும் மேம். அவங்க என்ன ட்ரிகர் பண்ணிட்டாங்க அதனால தான் அடிச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் பாயிண்ட் எடுத்துக்க முடியுமா? ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் குழந்தைக்காக சேர்ந்து வாழன்னு. ஆனால் இப்போ அப்படி சொல்கிறது இல்லை. ஏன்னா குழந்தை வந்து அந்த டாக்ஸிக் அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறதோட தனியாக ஒரு பேரண்ட்கிட்ட இருக்கிறது பெட்டருன்ற மாதிரி எடுத்தேன்னா ரொம்ப டாக்ஸிக் ஆகிடுச்சு. இந்த குழந்தைக்காக பணம் கொடு, இந்த குழந்தைக்காக இது செய் அப்படின்றாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறா, அவள் வந்து ஜீவனாம்சம் கேட்கும்போது குழந்தைக்கு ஃபீஸை கொடு, குழந்தைக்கு மெடிக்கல் கேர் கொடு, எல்லாமே கொடுன்றா. ஆனால் அப்பா வந்து குழந்தை பார்க்கக்கூடாது. இது எந்த விதத்தில் நியாயம்? கல்யாணம் ஆகாத ஒரு பெண் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க முடியுது, ஆனால் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு ஆண் ஏன் குழந்தைய தத்தெடுக்க முடியும்? பிகாஸ் விமன் இஸ் சப்போஸ் டு பி த நர்ச்சரிங் குவாலிட்டி இருக்கு குழந்தைக்குங்கிறதுனால தான் அது இருக்கு. ஒரு ஸ்டீரியோடைப்பான ஒரு ஓல்டு, இட் இஸ் ஓல்டு தான். அதனால தான் நான் சொன்னேன், நம்மளோட இந்தியன் சிஸ்டமில் தேர் ஆர் திங்ஸ் விச் ஷுட் இவால்வ். நான் நார்த் இந்தியாவில் வளர்ந்தேன், ஸ்கூலுக்கு போனேன். அங்கே வந்து பாய்ஸ் கேர்ள்ஸு எல்லாமே கோஎட் தான் ஃபுல்லாகவே. ஆனால் இங்கே வந்து நம்ம இன்னமும் காலேஜில் வந்து கேர்ள்ஸ் தனியாக உட்காரணும், பாய்ஸ் தனியாக உட்காரணும்னு. ஸோ ஆக்சுவலாக வந்து தட் இஸ் ஒன் வே அன்ஹெல்தி. நம்ம வந்து அவங்களும் நம்ம சராசரி மனுஷன்னு நினைக்கிறது தான் கரெக்டு.